ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேரட், தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். துவரம் பருப்பையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு அது சூடானதும் அது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே எடுத்து வச்சுருந்த எல்லா காய்கறியும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, நான் அந்த பருப்பு தண்ணியிலேயே கொஞ்சமாக எடுத்து இதில் விட்டுட்டு குழம்புத்தூள் போட்டு நல்லா கொதிச்சோன்னே மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கேரட் சாம்பார் இனிக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடையிலேயே வேக வச்ச உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு போடுறதுக்கு பெரிய வெங்காயமும் தக்காளியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சோன்னே எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ட்ரை பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் வேணும்னா நம்ம இடையில கொஞ்சம் 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கலாம். இது கேரட் சாம்பாருக்கும் இந்த காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இது விசில் வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் அந்த பருப்பையும் அதில் போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போயிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க வச்சு சாம்பாரை ரெடி பண்ணிடலாம். இடையில சாதமும் ரெடி ஆயிடுச்சு. கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. இதில் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு லஞ்ச் பிளேட் இதுதான் எங்களுக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.